திகிலும் படுகொலியும் கண்ணியும். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இளைத்துப் போனேன், எனக்கு ஐயோ, துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள், துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்கிறேன். தேசத்து குடிகளே, திகிலும் படுகொலியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான், படுகுழியில் இருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குளிரைப் போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும்போது தேசம் முழுவதும் கொள்ளையாகும், அது முற்றிலும் வெறுமையாகும். சாபம் தேசத்தை பட்சிக்கும், ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிருக்கும். தேசத்திற்கு பொதுவான அழிவு வரும்போது துன்மார்க்கரை போலவே நீதிமான்களும் தேசத்தை விட்டு துரத்தப்படுவார்கள். அவர்கள் பூமியின் கடையாந்தரங்களுக்கு சிதறி ஓடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தின் நிமித்தமாய் உபத்திரவங்கள் வரலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நீதிபரனுக்கு மகிமை என்று கீதங்களை பாடுவார்கள். இந்த வாக்கியத்தில் நீதிபரன் என்னும் பெயர் ஒருமையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த வார்த்தை நீதிபரராகிய தேவனை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஒருவேளை நீதிபரனுக்கு மகிமை என்னும் வாக்கியம் இந்த பாடல்களை பாடுகிற நீதிமான்களின் அழகையும் மேன்மையையும் மகிமையையும் குறிக்கலாம் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் உண்டாகும் போது பாவிகளுக்கோ துன்பமும் வேதனையும் பயங்கரமும் உண்டாகும். துன்மார்க்கரின் நிமித்தமாய் பூமியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. தேசம் புலம்பி வாடுகிறது, பூமி சத்துவமற்று உலர்ந்து போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தேசத்திற்கு உண்டாயிருக்கிற பேரழிவை பார்த்து மனம் வேதனைப்படுகிறார். நானோ இளைத்து போனேன், எனக்கு ஐயோ என்று ஏசாயா அழுது புலம்புகிறார். தேசத்திற்கு வரும் அழிவை நினைத்து பார்க்கும் போதே ஏசாயாவுக்கு வருத்தமும் வேதனையும் உண்டாகிறது. அவர் தன்னுடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் இளைத்து போகிறார். தேசத்திலே துரோகம் மிகுந்திருக்கிறது. துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள். மனுஷர் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள். மனுஷர் மத்தியிலே உண்மை இல்லை, வார்த்தையில் கண்ணியம் இல்லை, செய்கையில் நீதி இல்லை. தேசத்தின் ஜனங்களை சத்தியமே ஒன்றாய் கூட்டிச் சேர்க்கிறது. சத்தியம் ஜனங்களை ஒற்றுமையில் கட்டி வைக்கும். இது பரிசுத்தமான கட்டாகும். ஆனால் தேசத்தில் அழிவு வரும்போது ஜனங்கள் மத்தியிலே உண்மை இல்லை. இதனால் அவர்களிடையே ஒற்றுமையும் இல்லை, மனுஷர் மத்தியிலே ஐக்கியமும் இல்லை. துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள். பாவிகளிடத்தில் தேவனுக்கு பயப்படும் பயமில்லை. அவர்கள் துரோகிகளாய் இருக்கிறார்கள். மனுஷருக்கு விரோதமாயும் தேவனுக்கு விரோதமாயும் துரோகம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும். தன்னுடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் யூதாவின் புத்திரரோ கர்த்தருக்கு மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள். கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். தேசத்து குடிகளுக்கு திகிலும் படுகொலியும் கண்ணியும் நேரிடும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொலியில் விழுவான். படுகொலியில் இருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திவாரங்கள் குலுங்கும். தேசத்து குடிகள் எங்கு போனாலும் அங்கு அவர்களுக்கு படுகொலியும் கண்ணியும் இருக்கும். மனுஷர் ஒரு ஆபத்திலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். அதில் இருந்து தப்பித்தாலும் மற்றொரு ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். இது மனுஷருக்கு வருகிற பொதுவான வேதனையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மீது வரும்போது பூமியின் அஸ்திவாரங்கள் குலுங்கும், பூமி உடைந்து சிதறி போகும். ஏசாயா தீர்க்கதரிசி பூமிக்கு வரும் அழிவை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேசம் நொறுங்கவே நொறுங்கும்,
தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். மனுஷருடைய எல்லா கிரியைகளும் அக்கினியினால் சோதிக்கப்படும். தேசத்தார் அக்கினியிலே தகிக்கப்படுவார்கள். சாபம் தேசத்தை பட்சிக்கும். அப்போது தேசம் நொறுங்கி போகும், முறிந்து போகும். தேசம் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் போய்விடும். தேசத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசையும். தேசம் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகி போய்விடும். இந்த பூமியின் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் ஏமாந்து போவார்கள். இந்த பூமியில் தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறவர்களுக்கு ஒன்றும் மீதியாயிராது. தேசம் முழுவதும் கொள்ளையாகி அது முற்றிலுமாய் உலர்ந்து போகும். சாபம் தேசத்தை பட்சிக்கும் போது பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். மதுபானம் பருகி வெறுத்திருக்கிறவன் நிலையாக நடக்க மாட்டான், தள்ளாடுவான். இந்த பூமியும் வெறித்தவனைப் போல தள்ளாடும். உலக பிரகாரமான மனுஷர் இந்த பூமியை நம்புகிறார்கள். பூமியில் உள்ள தங்களுடைய வாசஸ்தலங்கள் நித்தியமாய் நிலைத்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். தங்களுடைய ஐஸ்வர்யமும் அதிகாரமும் ஒழிந்து போகாது என்று நினைத்து அதன் மீது தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். ஆனால் மனுஷருடைய வாசஸ்தலம் ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். அதிகமான விளைச்சல் நிலங்களையும் தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் சொந்தமாக வைத்திருக்கிறவர்களுக்கும் முடிவில் ஒன்றும் இருக்காது. இந்த பூமியின் சம்பத்துக்கள் எல்லாம் கீழே விழும். இது இனி எழுந்திராது. பூமி சத்துவமற்று உறந்து போன பின்பு மொத்தமாய் அழிந்து போகும். அப்போது கர்த்தர் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் உண்டாக்குவார். இதில் நீதிமான்கள் மாத்திரமே வாசம் பண்ணுவார்கள். பூமியின் பாதகம் அதன் மேல் அதிகமாய் இருக்கிறது. சாபம் தேசத்தை பட்சிக்கிறது. தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளின் மீதும் பாவம் கனமான பாரமாக இருக்கிறது. பாவம் தனி மனுஷனை அழிக்கிறது, குடும்பத்தை அழிக்கிறது, சமுதாயத்தை அழிக்கிறது, தேசத்தை அழிக்கிறது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் விழுந்து போகிறவர்கள் இனி எழுந்திருக்க மாட்டார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில்தான் முதல் முறையாக பூமி என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இது பாலஸ்தீன தேசத்திற்கு மட்டும் என்று வரையறுக்கப்படாமல் பூமி முழுவதற்கும் பொதுவாயிற்று என்று பொருள் கூற வேண்டும். பாலஸ்தீன தேசத்தில் மீதியா இருக்கிறவர்களோடு ஏசாயா தன்னையும் சேர்த்துக் கொள்கிறார். தீவுகளில் இருந்து நீதிபரனுக்கு பாடப்படும் பாட்டுக்களை ஏசாயாவும் கேட்கிறார். அந்த பாடலை கேட்கும் போது யூதாவின் இழைத்து போன நிலைமையை குறித்தும் அவர்களுக்கு துரோகம் பண்ணிய துரோகிகளை குறித்தும் ஏசாயா கதறுகிறார். ஏசாயா 24 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் யூதா தேசத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 24 16வது வசனத்தில் பூமியின் கடையாந்திரம் வரையிலும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்குவது பற்றியும் கர்த்தருடைய உன்னதமான சேனை பூமியின் ராஜாக்களை விசாரிப்பது பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஏசாயா 24 16வது வசனத்தில் பூமி என்னும் வார்த்தைக்கு உலகம் முழுவதும் என்று பொருள் கூற வேண்டும். ஏசாயா 24 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தேசம் யூதா தேசமாகும். இந்த வசனங்களில் ஆசாரியரை பற்றியும் யூதருடைய பிரமாணங்கள் கட்டளைகள் ஆகியவை பற்றியும் எருசலேம் பட்டணத்தை பற்றியும் யூதாவில் மீதமுள்ளோரை பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஏசாயா 24 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தேசம் யூதா தேசமாகும். துரோகிகள் துரோகம் பண்ணுகிறார்கள். துரோகிகள் என்பது புறஜாதி தேசங்களையும் உடன்படிக்கையை மீறும் ஆட்சியாளர்களையும் யூதரோடு உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை மீறும் அந்தி கிறிஸ்துவையும் குறிக்கும். அந்தி கிறிஸ்து இக்காலத்தில் எருசலேமில் 3.5 வருஷம் ஆட்சி புரிவான். யூதா ஜனங்களை எருசலேமை விட்டு துரத்தி விடுவான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக பூமியில் உள்ள 10 ராஜாக்கள் துரோகிகளாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புவார்கள். யூதா தேசத்தாருக்கு பாதுகாப்பு இராது. ஒரு ஆபத்தில் இருந்து விலகி ஓடி வேறொரு ஆபத்தில் சிக்கிக் கொள்வார்கள். உபத்திரவ காலத்தில் வானத்தில் இருந்தும் மனுஷருக்கு துயரங்கள் வரும். பூமிக்கு ஒரு அஸ்திவாரம் உள்ளது. பூமியின் அஸ்திவாரம் என்பது அடையாள வார்த்தை அல்ல, இது ஒரு மெய்யான வார்த்தை. உபத்திரவ காலத்தில் பூமி அதிர்ச்சி உண்டாகும். மலைகளும் தீவுகளும் இடம்பெயரும். பட்டணங்கள் அழியும். வெளிப்படுத்தின விசேஷம் 16 17 முதல் 21, சகரியா 14:4 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் பூமி அதிர்ச்சியின் விளைவுகள் ஏசாயா 24 19 20 ஆகிய வசனங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் மீது நியாய தீர்ப்பு,
தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனைப் போல தேசம் தள்ளாடும், ஒரு குளிரைப் போல பெயர்த்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாயிருக்கும், அது விழுந்து போம், இனி எழுந்திராது. ஒலிவமலையைப் போலவும் தேசங்களின் பட்டணங்களைப் போலவும் பூமியின் பல பகுதிகள் விழுந்து போகும், விழுந்தவை மறுபடியும் எழுந்திராது.